கை ஃபுல்லா போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊடுற மாதிரியே இருந்துச்சு. மண்டை ஓடுன்றது நெகட்டிவ்னு சொல்றீங்களா? அது என்ன நெகட்டிவ்? இப்போ இறந்த பிறகு நம்ம எலும்பு கூட தானே ஆகிறோம். இறப்பு நெகட்டிவ் தானே, அப்ப எலும்பு கூட நெகட்டிவ் தான். பார்த்த உடனே என்ன உடம்புலாம் கிறுக்கி வச்சிருக்காங்க, வீட்லயுமே பெண்ல எதுனா எழுதுனா கூட என்ன கிறுக்கி வச்சிருக்க உடம்புல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு சார் எனக்கு அப்போதுல இருந்தே டிராயிங் தான் சார் அப்புறம் பிடிக்கும். எதுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி போனீங்க? ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு அநீதி நடந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேமா. இந்த மாதிரி டாட்டூ போட்டுக் கொள்ளக்கூடிய போக்கு சரியில்லை. அதுல எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது, வேறு விதமான பார்வை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. இந்த பக்கம் நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேன். நான் எப்படி எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க? என்னென்னலாம் அதுல அந்த டாட்டூல போட்டிருக்கீங்க? இது வரைக்கும் யாரும் கேட்கல, நானும் சொல்லல. என் பிளாஸ்பேக் சொல்றேன் கேளு. என்கிட்ட 14 டாட்டூஸ் இருக்கு. ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் டைம் லைன்ல போட்டது. நான் வந்து 8 டாட்டூ போட்டிருக்கேன். 8. இது வந்து என்னோட பெரிய டாட்டூ. இது வந்து ஜஸ்டிஸ் மீன் பண்ணி நான் போட்டிருக்கேன். 20 டாட்டூஸ் இருக்கு. 20 இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. சோ நான் 55 பிளஸ் டாட்டூஸ் போட்டிருக்கேன். இது 55 பிளஸ் டாட்டூஸா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. எப்படிமா? எப்ப இந்த டாட்டூ போடுறீங்க? லைக் 16ல இருந்து டாட்டூ பண்றேன். 28 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 28ஆ? எஸ். நான் மொத்தம் 7 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 7 டாட்டூஸ் போட்டிருக்கேன். 11. ஸ்டார்டட் வித் மை சன். 14 டாட்டூ போட்டிருக்கேன். எனக்கு மொத்தம் 9 டாட்டூஸ் இருக்கு. அடேங்கப்பா, மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீண்டிக்கிட்டே போகுது. எத்தனை டாட்டூ? அப்படியே கை ஃபுல்லா இருக்கு. கையை காட்டுங்க. அப்படி எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த டாட்டூ போட? 5 days ஆச்சு சார். மினிமம் 11 hours அந்த மாதிரி போடுவாங்க. ஓ, உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நான் பஸ் நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். டைரக்டா ஸ்கின்லயே வரைஞ்சு அப்பவே டாட்டூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, எதுக்கு இந்த டாட்டூ போட்டீங்க? ஒரு கை ஃபுல்லா 5 நாள் உட்கார்ந்து இதை போடணும்னு ஏன் முடிவு எடுத்தீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. இதை போட்டுட்டு நான் போய் நிற்கும் போது எனக்கு வந்து என் மேலேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி ஃபீல் ஸ்ட்ராங்கான ஆள் ஆகுது. மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து என்னோட ஹஸ்பண்ட் நீ, ஸோ அவருக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து அது போட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 23. 23 வயசுல 20 டாட்டூ. 28. 28. ஃபைன். பக்கத்துல நான் 8 டாட்டூ போட்டிருக்கேன். பட் நீங்க செப்பரேட்டா பாத்தீங்கன்னா 13 to 14 சம்திங் வரும். 5 டாட்டூஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டாட்டூ வந்து பையன் பிறந்தோடனே பையனோட நேமும் பாப்பாவோட நேமும் டாட்டூவா போட்டேன். I have 12 tattoos, 18 names of my family and friends. இப்போ கிட்டத்தட்ட பத்திரிகையில போடுற மாதிரி சொல்லுவீங்க. அவ்வளவு முக்கியமானவர்கள் இருக்காங்களா 18 பேர்? சார், அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டூ பாத்தீங்கன்னா என் பையனோட பேர் போட்டேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அந்த டைம்ல. செகண்ட் குழந்தை பிறந்ததுன்னா பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு வச்ச பேரு. அன்பார்ச்சுனேட்லி என்னால குழந்தை பெத்துக்க முடியல. எல்லா மனுஷங்களும் அவங்களுக்குள்ள சில கதைகளை சுமந்துக்கிட்டு தான் சுத்துறாங்க இல்ல? நான் டோட்டலி 9 டாட்டூஸ் வச்சிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் டாட்டூல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைப்பேன். இதுல இந்த கையில ஒரு அன்னப்பறவை போட்டிருக்கேன். பிக்சர்ஸ்லாம் கிடையாது, இன்டர்நெட்லாம் கிடையாது அந்த டைம்ல. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க அப்பப்போ பார்த்து ரியலைஸ் பண்ணிப்பீங்களா? எஸ், இட்ஸ் லைக் அ ஜர்னல். பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. மொத்தம் எத்தனை டாட்டூ? 15 பிளஸ். இவங்க வந்து என்னோட அம்மா. எங்க அம்மா வந்து சிங்கிள் மதர். 65th பர்த்டேக்கு வந்து நான் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணேன் இந்த டாட்டூ. அவங்க இப்போ உயிரோட இல்லை. என் லைஃப்ல வந்து எல்லா எமோஷனலான ஒரு விஷயத்தையும் வந்து ஐ கனெக்ட். எனக்கு வந்து ஒரு அப்பாவோ ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ வந்து ஒரு கார்ல கூட்டிட்டு போறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை. சின்ன வயசுல இருந்து யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. பொதுவா நிறைய டாட்டூஸ் போட்டிருக்கவங்களை பார்க்குறப்ப உங்களுக்கு பட்டுன்னு தோன்றது என்ன தோணும்? பல இருக்குதே, எதை சொல்றது? அடிப்பட்ட ஃபீலா தெரியுது சார். ஒரு கையில வந்து ஒரு தழும்பு இருக்கும், இங்க நெத்தியில ஒரு தழும்பு இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பெயின் தான் எனக்கு தோணுது. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அப்படியா சார்? ஒரு வால்ல ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தா அதை நம்ம ரசிக்கலாம். ஒரு கோலம் போட்டுக்கனா அதை ரசிக்கலாம். அதை இவங்க வந்து போட்டது பார்க்கும்போது ரசிக்க தோணல, ஒரு பெயின் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. வயசுக்கு உனக்கு இவ்வளவு யோசிக்க தோணுச்சாப்பா? சார் அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி கோவமானவங்களா இருப்பாங்களோ, மூஞ்சில அடிச்ச மாதிரி ஏதாவது பேசிடுவாங்களோ, ஒரு மாதிரி பயங்கரமா கேஷுவலா பேச மாட்டாங்களோ, ரஃப்பான ஆளுங்க பேச மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நினைக்க வருதோ? அதேதான் அதேதான். எனக்கு டாட்டூ அதிகமா போட்டிருக்கவங்கள பார்த்தா ரொம்ப அதிகமான குழப்பத்தோட இருக்கவங்க மாதிரி தெரியுது. நீ பார்த்த நிரந்தரமா ஒரு பச்சையை குத்திக்கிட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட தேடிட்டு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக குழப்பமான மனநிலையே அவங்க தேடி தன்னை சிறைப்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. நல்ல பிரமாதமா சொன்னேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு பயமா இருக்கு. என்னமோ என் உடம்புல புழு ஊடுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு சார். ஒரு மாதிரி நடுங்குது. ரொம்ப ஓவரா இருக்கே. அவங்க அந்த ப்ளூ கலர் ஃபுல் கை ஃபுல்லா போட்டிருக்காங்கல்ல, அப்படியே என் உடம்புல ஏதோ புழு ஊடுற மாதிரியே இருந்துச்சு. அடுத்த தலைமுறை தப்பா கொண்டு போறாங்களோன்னு தோணுது. எப்படி சார் நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க. கழுத்துல என்ன தொங்குது? அதெல்லாம் சைக்கிள் செயின். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வர்றவரு கழுத்துல செயினை போட்டுக்கிட்டு இந்த தலைமுறையை இப்ப எங்க கூட்டிட்டு போறீங்க நீங்க?
இந்த அவமானம் உனக்கு தேவையா? பார்த்த உடனே என்ன உடம்புலாம் கிறுக்கி வச்சிருக்காங்க, வீட்லயுமே பெண்ல எதனா எழுதுனா கூட என்ன கிறுக்கி வச்சிருக்க உடம்புல அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. வந்து பார்த்தவொடனே புழு ஊறுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு வந்து புழு ஊறுற மாதிரி இருக்கு? அவ்வளோ அருவருப்பா நீங்க ஏன் அதை பாக்குறீங்க? அப்படித்தான்டா பேசுவேன், கேளு. உங்க டாட்டூ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியுது. அதுல வந்து உங்களுக்கு வந்து அருவருப்பு படுறதுக்கு புழு ஊறுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இளவு கர்மாந்திரம் ஒன்றும் புரியல. ஓ மை காட், அப்படின்னு அவங்க பாம்புன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவே எனக்கு ஷிவர் ஆச்சு. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிலாம் நான் சொல்ல கிடையாது, சொன்னதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம ஏதாச்சும் பேசுறேன். புழு ஊறுற மாதிரி இருக்கு, ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அப்படி கொண்டு வர வேணாமே. ஆனா ஆக்வர்டா இருக்கு, அசிங்கமா இருக்கு அப்படி நான் சொல்ல. நீடல் குத்துவாங்க, ஐயோ நீடல் குத்துனா எப்படி இருக்கும், இப்படிலாம் டாட்டூ போடணுமா? நீடல் குத்தி கை கொடுங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. டிராயிங் வேற டாட்டூ வேறன்னு எப்படி சொல்லுவீங்க? டிராயிங்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து தான் டாட்டூ போகுது. டாட்டூ வந்து அருவருப்பு, டிராயிங் வந்து அழகு. நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்லுப்பா, சொல்லுங்கறல. நம்ம வந்து டிராயிங் வந்து நம்ம உடம்புல டெய்லி நான் போட்டுட்டு சுத்துறேன், டெய்லி நான் டிராயிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்காக டிராயிங் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஒன்று சொல்லாமா, நான் வந்து இப்போ 1 இயர் கழிச்சு என் லைஃப்ல நடந்ததை தான் நான் போடுறேன். நான் ஒன்றும் டக்குன்னு எனக்கு இது போடணும்னு தோணி ஒன்றும் நான் போய் போடல. இது ஒரு நல்ல முன்மாதிரி. அட்லீஸ்ட் 100%ல 20 to 30% போய் டாட்டூ ரிமூவ் பண்றான். அது ஒரு பெர்மனன்ட். நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்கிக்கலாம், மனசுல இருக்க கமிட்மெண்ட்ங்கிறது. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நீங்க உங்க பையன் வந்து நானும் போட்டுப்பேன்னு சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையாமா? நீங்க தான். இப்போ அவனுக்கு ஒரு வயசு வந்து அவன் உங்க பேரை பச்சை குத்திக்கலன்னா போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? அந்த வயசுல எக்ஸைட்மெண்ட்ல நானும் போட்டுக்கிறேன்ட்டான். இப்போ ஒருவேளை நாளைக்கு ஒரு 18 வயசு வந்து அவன் ஒரு டாட்டூ போடல உங்க பேரை அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வருமா? கண்டிப்பா இருக்கும் சார். எதுக்கு இதெல்லாம்? ஸோ டாட்டூ வந்துட்டு இட்ஸ் பெர்மனன்ட். நான் செத்தாலுமே அந்த டாட்டூ ஸ்கின்ல தான் இருக்கும். ஸோ என்னோட விஷயத்தை வெளிப்படுத்துற ஒரு விஷயத்தை நீங்க அருவருப்புன்னு சொல்லவே கூடாது. ஓஹோ, என்ன ஓஹோ? சப்போஸ் நம்ம சாகும்போது நம்ம என்ன எடுத்துட்டு போக போறோம்? ஒண்ணுமே எடுத்து போக போறது இல்ல. நம்ம இப்போ டெட் பாடியா இருக்கும்போது கடைசியில எல்லா சாங்கியமும் பண்ணிட்டு நம்ம ஜுவல்ஸை கூட அவுத்து எல்லாருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு வாசகனாலும் திருவாசகம் மகளே, சரியா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெயின் இருக்கு, அதுல இரிட்டேஷன் இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஒரு டாட்டூ 2 டாட்டூ இருக்கிற வரைக்கும் கூட இல்ல. இப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணணும். அதே லாஸ்லயே நம்ம திருப்பி இருந்தா அது எப்படி கரெக்டா இருக்கும்? இப்போவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. இட் இஸ் a kind of a coping mechanism. எனக்கு அந்த டைம்ல வந்து என் மேலயே கோபம் இருந்தது. இந்த கோபத்தை நீங்க யார் மேல காட்டுறீங்க? நான் என் மேல தான் காமிச்சேன். அதுக்கு பேர் என்ன? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. It is a self harm. I don't deny it. அந்த பெயின்ல இருந்து வெளியில வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் விமர்சனம் என்ன? ஏன் நிறைய டாட்டூ போட வேணாம்னு சொல்றீங்க? மற்ற ஆர்ட்டை ரசிக்கிற மாதிரி இதை ரசிக்க முடியல. ரொம்ப நெகட்டிவா, எலும்பு கூடு, ஈவில் ஐஸ். இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அது ஏத்துக்கவே முடியும். பெரிய பெரிய டாட்டூஸ் போட்டிருக்கவங்கலாம் அதிகப்படியா ஒரு பைத்தானோ ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ண அவங்களோட நம்மள விலகி தான் வைக்க சொல்லுது. உண்மை. மண்டை ஓடுன்றது நெகட்டிவ்னு சொல்றீங்களா? அது என்ன நெகட்டிவ்? இப்போ இறந்த பிறகு நம்ம எலும்பு கூடாதுன்னு ஆகிறோம். இறப்பு நெகட்டிவ் தானே, அப்ப எலும்பு கூட நெகட்டிவ் தான். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். என்னோட வெரி ஃபர்ஸ்ட் டாட்டூ ஐ அம் காட். இப்போ அவ்வளோ கைண்டாலா இருக்க முடியல. நான் கடவுள்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒருத்தர் இல்லைன்னு தோணுது. இருக்க முடியல. இப்போவாது உங்களுக்கு ரீச் ஆச்சு. வா. மாமா பையனோட பேர் போட்டேன், ஆனா வேற மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பேர் அப்படியே தான் என் கையிலே தான். அவருக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேற திருமணம் ஆயிடுச்சு இல்லையா? உங்க வீட்டுக்காருக்கு ஓகே தான்? ஓகே தான். அவங்க வரைக்கும் அது இன்ன வரைக்கும் சொல்லி காமிச்சது கூட கிடையாது. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த கவலையோட ஏன் வாழ்றீங்கன்னு கேக்குறேன். மெமரிஸா இருக்கட்டும்ன்றதுக்காக தான். தயவு செய்து அழிச்சிருங்க. இப்போ அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஹஸ்பண்டோட பெருந்தன்மைய நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். கேட்டுக்க. ஒரே ஒரு ஓம் மட்டும் போட்டேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. பாப்பா போடுறப்ப ரொம்ப திட்டிட்டு இருந்தேன். உங்க பொண்ணா இவங்க? ஒரு ஜட்ஜ்மெண்டலான ஒரு பார்வையிலே இருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் டாட்டூ போட்டிருந்தா இப்படிதான் இருக்கணும்னு எதனா இருக்கா? இது என்னோட உடம்பு, எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே எங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க பாக்குற ஆளுங்க நாங்க கிடையாது. நீ எல்லாம் இன்னும் அந்த காலத்துல இருந்து வெளியவே வரல. இதெல்லாம் என்ன மாதிரி ஓபன் சொசைட்டில வளர்ந்திருந்தா உனக்கு புரியும். சிம்பிளா சொல்லணும்னா அடிக்ஷனோட அடுத்த லெவல். அது எப்படி சொல்றீங்க? அது அடுத்த லெவல் ஆஃப் அடிக்ஷன். இன்னொருத்தர் வேற ஒரு பர்சன் வந்து ஒரு 4 டாட்டூ போட்டிருக்காங்கன்னா நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம், நம்மள எப்படி அழகா காமிச்சுக்கலாம் இப்படின்னு நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். சிம்பிளா ஒரு ட்ராக்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டா கூட அந்த டாட்டூலாம் அப்படி இருந்தா தூரத்துல இருந்து கூட அட்ராக்டடா இருக்கும். நீ எழுதி கொடுத்தியா? எஸ் சார், அந்த டாட்டூ போடும்போது என் பொண்ணு போடும்போது நான் பார்த்திருக்கேன். அந்த ஊசி குத்துற வலி வந்து இந்த வலி நம்மளுக்கு தேவையா? உங்க பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு?
செத்த நேரம் மரம் வரப்போம். இந்த பொண்ணு தானா? அது உனக்குமா, உனக்கு வலிக்கலன்னா விட்டுரு, எங்களுக்கு அது பிரச்சனையா தெரியல. பாருங்க சாமி நோல்ல. எங்ககிட்ட சொல்லாமையே தான் சார் அவங்க போட்டுக்கிட்டாங்க. சின்னதா போடும்போதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது என்னமோ அவங்களுக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க சார். அதையே எடுத்து படிக்கவும் செஞ்சுட்டாங்க. உங்க அம்மா பொண்ணு நிறைய டாட்டூ போட்டிருக்காங்க இல்லையா? அதுல எந்த டாட்டூ போட்டது உங்களுக்கு உடன்பாடே இல்ல? கையில போட்டுருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லதான் சார். வேற வழி இல்ல சார். குழந்தைங்களுக்கோசரம் நாங்க மாறிட்டு வரோம். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எனக்கு வந்து அது நான் கேட்கும் போதே கொடுத்துருங்களேன். ஏன் என்ன ஆர்கியூ பண்ண வைக்கிறீங்க? எனக்கு என்ன புரியல, ஏன் இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் கேட்டவனே கொடுக்கணுங்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கே வர மாட்டேங்கிறீங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஆக்சுவலா உங்களை என்ன கோர்ஸ்ல சேர்த்தாங்க? இப்போ நீங்க டாட்டூ இப்போ 20 வருஷம் டூரிசம் அண்ட் டிராவல் மேனேஜ்மென்ட்ல சேர்த்தாங்க. எனக்கு அது வரல. 12ஆம் கிளாஸ் படிச்சிட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் போகணும்னு ஒத்த காலில் நிக்கிறப்ப உங்க முடியாண்டாங்களா? கேக்குறான் இல்லடா, சொல்லு தைரியமா சொல்லுங்கப்பா. இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டு பேசி உரையாடி சண்டை போட்டு வாங்க மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்ல ட்ரை பண்றீங்க? இப்ப எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் சொல்லுவேன்னு கேட்டுக்கணும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எனக்கு அது என்னன்னு எனக்கு தெரியணும்ல. சரி, ஃபேஷன் ட்ரெஸ் நீங்க விரும்பி தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு டாட்டூ ஆர்டிஸ்டா நீங்க? அமைச்சர் என்ன இந்த முறை மாட்டுவான். சார் எனக்கு அப்போத்துல இருந்தே டிராயிங் தான் சார் அப்புறம் பிடிக்கும். எதுக்கு ஃபேஷன் டெக்னாலஜி போனீங்க? இப்படி மாட்டிக்கிட்டீல மாட்டிக்கிட்டனா? ஆனா இவ்வளவும் பண்ணிட்டு அநீதி நடந்த மாதிரி ஒரு டாட்டூ போட்டிருக்கேமா. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேங்க்ஸ் எல்லாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.